திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மூணாறு தலைப்பிலிருந்து பிரியும் கோரை ஆற்றிலிருந்து பைங்காட்டூர் என்ற இடத்தில் பொன்னுக்குண்டான் ஆறு பிரிகிறது. இந்த ஆற்றை நம்பி சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பொன்னுக்குண்டான் ஆற்றின் தலைப்பில் உள்ள ஷட்டர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும். இதனால் ஷட்டர்கள் முழுவதும் விரிசல் ஏற்பட்டு மிகவும் பழுதடைந்துள்ளன. இதனிடையே அப்பகுதியில் தொடர்ந்து 3 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் ஷட்டர் பகுதியில் உள்ள மண் உள்வாங்கி உடைப்பு ஏற்படும் நிலையில் உள்ளது. இதனை கண்ட பைங்காட்டூர் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மணல் மூட்டைகள் கொண்டு அடுக்கி வைத்துள்ளனர். கோரையாறு, பாமணியாறு ஆகிய ஆற்று நீரும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, திருவாரூர் மாவட்டங்களின் பெரும்பகுதி வெள்ள நீர் இந்த பொன்னுக்குண்டான் ஆற்றின் வழியாகவே கடலுக்கு செல்கிறது. தற்போது பொன்னுக்குண்டான் ஆறு முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் கதவணை பழுதடைந்ததால் ஆற்றை ஒட்டியுள்ள பைங்காட்டூர், கடைத்தெரு, வாலி ஓடை, ரெங்கநாதபுரம், பனையூர் உள்ளிட்ட 35 கிராமங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அபாய நிலை உருவாகியுள்ளது. எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து ஷட்டர்களை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திரும்ப மழை பெஞ்சு ஏதாவது ஒன்று ஆனிச்சுன்னா, சாக்கு நழுவிட்டு போனுச்சுன்னா கிட்டத்தட்ட 30-40 கிராமங்கள் ஆடு மாடு வீடுகள் எல்லாமே சேதமாகும். இது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர் விளைநிலங்கள் சுத்தமா பாதிக்கப்படும். நாங்க என்ன சொல்றோம்னா, இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படுத்தி தரணும். பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறையும் என்ன பண்ணோம்னா, இதற்கு இந்த அவசர கால நிதினு வச்சிருப்பீங்க. நீங்க அந்த பண்டு நிதி ஒதுக்குறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்குன்னு புயல், மழை, வெள்ளம் அந்த இயற்கை சீற்றத்தினால பாதிக்கப்படுதுன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று பிடபிள்யூல இருக்கு. அந்த நிதியை பயன்படுத்தி உடனடியா எவ்வளவு அவசரமா பண்ண முடியுமோ உடனடியா அந்த மழையை உடனே புதுப்பிச்சு எங்களுக்கு தரணும். மேலும் பாசன வடிகால்கள், மதகுகள் சீரமைக்கப்படாததால் அடைக்கப்பட்ட கதவணைகள் திறக்க முடியாமல் முற்றிலும் பழுதாகி உள்ளதாக புகார் தெரிவிக்கும் விவசாயிகள் இதனால் விளை நிலங்களில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் பயிர்கள் அழுகி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 35 கிராம மக்களையும் விளை நிலங்களையும் பாதுகாக்கும் வகையில் ஷட்டர்களை விரைவாக சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சமீப காலம் 10வது மாசம் கூட ஒரு பெட்டி எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கிறோம். எல்லா அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்துருக்கிறோம். எந்தவித நடவடிக்கையும் இல்லை. ஒரு ஆபத்து வந்தேன்னு முடியாறாங்க. ஒரு தற்சமயத்துக்கு ஒரு மூட்டை போட்டு அடங்குறாங்க. ஒரு 100 மூட்டையை கிராம மக்கள் கூடி ஒரு 100 மூட்டை போட்டு அடைக்கிறோம். மேல் பார்வையில தான் மூட்டை போட்டு அடைச்சிருக்கிறோம். கீழே ஓட்ட போயிட்டு இருக்கு. இந்த பாருங்க, ஆறும் தூர்வாரில் அங்க இதே போல சட்டரசி போட்டுருக்குறாங்க. ஒரு 5 அடி மேல தூக்கி போட்டுருந்தா தூக்குனா தண்ணி வெளியாகிட்டு இருக்கும். வெளியாகிறதுக்கும் வழி இல்லை. பல அதிகாரி அன்னைக்கு உடனே அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து நம்ம திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர், நமது ஒன்றிய பெருந்தலைவர், அதிகாரி மட்டத்தில் எல்லாரும் பார்த்தாங்க. மூட்டையை போடுங்க, மண்ணு அடைச்சோம், கண் துடைப்பாதான். இது 5 ஆண்டு கோரிக்கையா இருக்கு. இது எங்களுக்கு முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டுகிட்டு போய் இந்த மக்களை ஒரு 35 கிராம மக்களை பாதுகாக்கணும். மழைக்காலத்திற்கு முன்பாகவே பாசன கால்வாய்களை தூர்வாரி குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு மதகுகள், ஷட்டர்களை ஆண்டுதோறும் முறையாக பராமரித்தால் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. துறை சார்ந்த அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்களா? நிகழவிருக்கும் பேராபத்து தவிர்க்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக மன்னார்குடி செய்தியாளர் ஆனந்தனுடன் ஷீபா ஜேனட்.